நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய குருவின் சுபத்துவ தொடர் வீடியோக்களில் சென்ற நிலையில் 3 விதமான நிலைகளை பார்த்தோம். அதாவது குருவின் அதி உயர்நிலை ஸ்தானபலம் என்கின்ற சுபத்துவம், அதனை அடுத்து குருவின் நட்பு நிலைகளிலான ஒரு சந்திர மற்ற சுபத்துவ அமைப்புகள், அதாவது குருவின் மிக நெருக்கமான நண்பரான சந்திரனோடு இணையும் பார்க்கப்படும் போது ஏற்படக்கூடிய ஒரு சுபத்துவ நிலைகளை சென்ற வீடியோவில் ஒரு 3 நிலைகளை பார்த்தோம். இப்போது குருவின் சுபத்துவ படிநிலைகளில் இருக்கக்கூடிய குருவே ஒரு சுபகிரகம் தான். குருவே ஒரு மிகப்பெரிய சுபகிரகம். அப்போ அந்த குரு சுபகிரகமாக இருக்கும் பொழுது அவருடைய சுபத்துவத்திற்கும் சில படிநிலைகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். பொதுவாக ஜோதிடத்தை மேம்போக்காக சொல்லித்தரக்கூடிய ஜோதிடன் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த நிலையின் அடிப்படையில் உயர்நிலை கிரகமான உயர்நிலை சுபத்துவ கிரகமான குருவிற்கு உள்ளே இருக்கின்ற சில சுபத்துவ நிலைகளில் உங்களுடைய குழப்பம் இருக்கும். அதில் மிக முக்கியமாக குருச்சந்திர யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளை இப்போது சொல்ல போகிறேன். என்னுடைய அனுபவத்தில் நான் அறிந்த சில மறுக்க முடியாத சில உண்மைகள். எந்த ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 100% சரியாக இருக்கக்கூடிய ஒரு சில சுபத்துவ படிநிலைகளை இப்போது சொல்ல போகிறேன். சரி, சென்ற இதில் குருவிற்கு பார்வையின் அடிப்படையில் சந்திரனால், ஏன்னா 2 பேரும் ரொம்ப நெருங்கினவங்க. குருவும் சந்திரனும் மிக நெருக்கமான நண்பர்கள். அதாவது பூமிக்கு சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய நிலைகளில் அருகே இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன். ஒரு வளர்பிறை நிலையில், பௌர்ணமி நிலையில் மிகப்பெரிய ஒரு சுபத்துவ நிலைகளை கொடுக்கக்கூடிய தன்மையில் அடங்கியவர் சந்திரன். பூமிக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய சில நிலைகளை கொண்டவர் இவர் குரு பகவான். ஆக இவர்கள் இருவருக்கும் ஒரு நட்பு புரிதல்கள் உண்டு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இந்த 4 பேரும் ஒரு விதமான புரிதல்கள் உள்ள இவர்கள் இல்லையா? அவர்களின் அடிப்படையில் இப்போது 4வது நிலையாக குருவும், சென்ற வீடியோவில் குருவை சந்திரன் பார்ப்பதால் உண்டாகக்கூடிய ஒரு சுபத்துவ தன்மையை விளக்கினேன். இப்போதைய நிலையில் குரு சந்திரன் இணைவதால் ஏற்படக்கூடிய சில நிலைகள் இப்போது கட்டத்தில் வருது. இப்போது இங்கே ராசி கட்டம் வந்துவிட்டது. இங்கே ராசி கட்டத்தில் 4 விதமான இணைவுகள் காட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது குருவின் உச்சநிலை, குருவின் மூலத்திரிகோணம், குருவின் ஆட்சி மற்றும் குருவின் அதிநட்பு. குருவுடைய மிக முக்கியமான ஸ்தானபல 4 நிலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. கடகத்தில் குரு, அதனை அடுத்து மூலத்திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய தனுசுவில் குரு, அதனை அடுத்து இதில் குரு, மீனத்தில் குரு, அதிநட்பு வீடு என்று சொல்லப்படக்கூடிய சிம்மத்தில் குரு. ஆக இந்த 4 நிலைகள் இப்போது குருவிற்கு காட்டப்பட்டிருக்கின்றன. இந்த 4 அமைப்புகளோடு சந்திரனை இணைத்து காட்டியிருக்கிறேன். இந்த 4 நிலைகளில் சந்திரனை நீங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டுமெனில், சந்திரனுடைய ஒரு உயர் ஒளித்திறனோடு எடுத்துக்கொள்ளணும். இப்போது மேலே ராசி கட்டம் தெரிகிறது. இந்த ராசி கட்டத்தில் குரு சந்திரன் இணைந்திருக்கிறார்கள். மீனம், தனுசு, கடகம், குருவின் அதிநட்பு வீடான சிம்மத்தில். இந்த 4ம் குருவிற்கு ஸ்தானபலமும் ஒளித்திறனும் இருக்கக்கூடிய ஒரு மிக உயர்நிலை தன்மைகள் இல்லையா? இங்கே இதை குருச்சந்திர யோகம்னு சொல்லுவோம். அதாவது குருவோடு இணைந்திருப்பது, குருவிற்கு 1, 5, 9 சந்திரன் இருப்பது, அதாவது குருவை சந்திரன் பார்ப்பது அல்லது குருவோடு இணைந்திருப்பது குருச்சந்திர யோகம். இந்த அமைப்பில் இருக்கும் பாவகத்தை கெடுக்கக்கூடிய சுபத்துவங்கள் இவைகள் இல்லாத தேவையில்லாத அமைப்பு. அதாவது இந்த அமைப்பின் அடிப்படையில் இப்போது நீங்கள் கட்டத்தில் ராசி கட்டத்தில் தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜாதக அமைப்பை பார்த்தீர்களேயானால், இந்த ஜாதகத்தின் இந்த ராசி கட்டத்தின் அமைப்பின்படி குருவும் சந்திரனும் எந்த இடத்தில் அதிக உயர்நிலை ஒளித்தன்மையோடு இணைந்திருக்கிறார்களோ அந்த இருக்கும் பாவகத்தை கெடுத்து பலன் தருவார்கள். இது ஒரு விதமான சுபத்துவ, அதிக சுபத்துவம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்கின்ற அடிப்படையில் இந்த அமைப்பு செயல்படுகிறது. இங்கே மிக மிக முக்கியமாக சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருக்கக்கூடாது. இந்த 4 இடத்துலையும் சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தால் இந்த அமைப்பு செயல்படாது. அங்கே குருவிற்கு சுபத்துவம் அதிகமில்லை. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இங்கே இந்த குரு ஸ்தானபலமோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்லையா? இதையே வேறு விதமாகவும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பௌர்ணமி சந்திரனோடு 2 பக்கமும் செயல்படக்கூடிய அமைப்பு. இங்கே ஒரு உதாரணத்தை மட்டும்தான் நான் காட்டியிருக்கிறேன். குரு, ஏன்னா இது குருவின் சுபத்துவ நிலை. குருவின் சுபத்துவ நிலை அமைப்புகளில் குருவின் ஸ்தான பலத்தை மட்டும் காட்டியிருக்கிறேன்.
இங்கே பௌர்ணமிக்கு நிகரான பௌர்ணமிக்கு அருகில் இருக்கின்ற சந்திரனோடு ஒளித்திறனோடு பங்கப்படாமல் இங்கே இவர் இணையும் பொழுது, குரு இணையும் போது இருக்கும் இடத்தை கெடுத்து பார்க்கும் இடங்களை பலப்படுத்துகின்ற சுபத்துவ தன்மைகள் இருக்கும். இது ஒரு மிக நுணுக்கமான ஒரு சுற்றுமம், மிக மிக நுணுக்கமான ஒரு அமைப்பு. அதாவது இது போன்ற அமைப்புகளில் இவைகள் எந்த ஸ்தானமாகிறதோ, லக்னத்தில் இந்த இணைவு இருந்தால் லக்னம் கெடும், லக்னாதிபதி கெடுவார், லக்னம் கெடும், அவருடைய சொகுசு வாழ்க்கை தன்மை ஏதேனும் ஒரு அமைப்புகளில் கெடும். லக்னத்தில் இந்த தன்மைகள் இருந்தால் இந்த 4 இப்போது இந்த திரையில் காட்டப்பட்டிருக்கின்ற இந்த 4 அமைப்புகள் 6ஆம் பாவகமாக இருந்தால் 6ஆம் பாவகம் கெடும், 4ஆம் பாவகமாக இருந்தால் சாயா கெடுவார், 7ஆம் பாவகமாக இருந்தால் மனைவி கெடும், 8ஆம் பாவகமாக இருந்தால் ஆயுள் கெடும். சில புரியாத அமைப்புகளில் உள்ள சில ப்ரெடிக்ஷனுக்கு ஒத்து வராத எப்படி இது நடக்குது? குரு இருந்தால் அந்த பாவகம் வளர வேண்டுமே, ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிற நிலைமையை நீங்கள் ஒத்து பார்க்கும்போது இந்த குருவின் சுபத்துவத்தின் 4வது நிலை உங்களுக்கு புரிய வேண்டும். அதாவது அதிக சுபத்துவம் ஆபத்து, அளவுக்கு மீறினால் அதிகமாக எதுவுமே ஆபத்து என்கின்றதன் அடிப்படையில் இப்போது திரையில் காட்டப்பட்டிருக்கின்ற இந்த 4 அமைப்புகளும், முக்கியமாக உச்சகுரு, மீனகுரு, தனுசுகுரு, இந்த 3 அமைப்புகள்லையும் எந்தெந்த இடத்தை இந்த பாவகங்கள் எந்தெந்த பாவகங்களாக இது அமைகிறதோ அந்த இருக்கும் பாவகத்தை 9ஆம் பாவம் இருந்தால் தந்தையை, 7ஆம் பாவம் இருந்தால் கணவனை, 8ஆம் பாவம் இருந்தால் ஆயுளை, லக்னமாக இருந்தால் லக்னத்தை போன்றவைகள் நிச்சயமாக பாதித்து இது செயல்படக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். சரியா? அடுத்து குருவும் சுக்கிரனும் இணைவதை பற்றி நான் நிறையவே பேசியிருக்கிறேன். குருவும் சுக்கிரனும் இணையக்கூடாது அப்படிங்கிறதையும் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக 8 டிகிரிக்குள் இவர்கள் இருவரும் இணைவது மிகப்பெரிய ஒரு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாகவும் மாறும். அதாவது அதிகம் எதிர்த்தன்மையுள்ள கிரகங்களான குருவும் சுக்கிரனும் இணைவதால் தாம்பத்திய சுகம் அல்லது புத்திரபாக்கியம் பாதிக்கப்படும் என்பதை ஏகப்பட்ட ஜாதகங்களை நான் நிரூபிச்சிருக்கிறேன். அந்த ஜாதக அமைப்பு, அந்த லக்னத்திற்கு அந்த குருவும் சுக்கிரனும் எத்தனையாவது அமைப்பாக அமைகிறார்கள். அந்த குறிப்பிட்ட இந்த இணைவு, குருவும் சுக்கிரனுடைய இணைவு, இதுவும் அதிக சுபத்துவத்தின் அடிப்படையிலானது. இந்த அதிக சுபத்துவத்தின் அடிப்படையிலான இந்த 2 கிரகங்களும் நேரெதிரே பார்த்து கொண்டாலும் 180 டிகிரியில் இருந்தாலும் 8 டிகிரிக்குள்ள சேர்ந்திருந்தாலும் எந்த லக்னம், அந்த லக்னத்திற்கு குரு தேவைப்பட்டவரா, சுக்கிரன் தேவைப்பட்டவரா? நம்பர் 1. அந்த இணைகின்ற பாவகம் யாருடைய நட்பு ஸ்தானபல பாவகம் என்பதை பொறுத்து இங்கே பலன்கள் வேலை செய்யும். ஆனால் குருவும் சுக்கிரனும் ஒரு நிலையில் இணைவது, பெரும்பாலும் குருவும் சுக்கிரனும் இணைவது குருவின் வீடாக இல்லாமல் இருந்தால் கஷ்டம். குருவின் வீடாக இருக்கின்ற பட்சத்தில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்யும். குருவின் வீடாக குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிட்டாங்க, அங்கே சுக்கிரன் தான் பகைத்தன்மை பெறுகிறார். பகை வீடு அல்ல, பகைத்தன்மை பெறுகிறார். நான் அடிக்கடி சொல்வதை போல பகை நிலை என்பதை நிறைய இடங்களில் நான் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமான சில விஷயங்கள், அதாவது ஜென்ம விரோதிகளாக குருவும் சுக்கிரனும் காட்டப்பட்டதன் அடிப்படை என்னவென்று சொல்ல போனால் அதோடைய எதிர்த்தன்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட சில நிலைகள் தான். இப்போது இங்கே திரையில் காட்டப்பட்டிருக்கின்ற குருவின் சுபத்துவம் 5வது நிலை. குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார்கள். இங்கே குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார்கள் என்பது ஒரு நிலையில தனுசு மீனம் ஸ்தானபலம் இங்கே குருவிற்கு அதிகமான ஒரு அமைப்பாகிறது. இதுல இன்னொரு வித்தியாசமான ஒரு அமைப்பையும் காட்டியிருக்கிறேன். குரு நீச்சமாக இருக்கிறார், ஸ்தானபலம் என்று இருக்கிறார். எப்பொழுது குரு நீச்சல், இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். எப்பொழுது குரு வலிமை இழந்திருக்கிறாரோ அப்போது சுக்கிர சந்திர வளர்வரை சந்திர தனித்த புதனுடைய தொடர்புகளை பெறும்போது இழந்த வலிமையை அந்த இணையும் கிரகத்திற்கேற்ப ஓரளவு திரும்ப பெறுவார். அவர் சுபகிரகம் தான், ஆனால் அவர் வலிமை இழந்திருக்கின்ற நிலைமைகளில் இது கடைசி கட்டமாக உங்களுக்கு காட்டப்படும். இப்போது இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிர அமைப்புகளை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் குருவின், அதாவது மகரத்தில் குரு சுக்கிர இணைவை தவிர்த்து மற்ற எல்லா இடங்கள்லையும் இப்போது காட்டப்படுகின்ற 5வது நிலை சுபத்துவ கட்டத்தில் மகரத்தில் குரு இருக்கின்ற நிலையை தவிர மற்ற நிலைகள் எல்லாம் குருவிற்கு சாதகமான ஒரு நிலைமைகள். அதாவது தனுசு மீனத்தில் அவர் ஆட்சி மூலத்திரிகோணம் என்கின்ற அமைப்பை பெறுகிறார். விருச்சிகம் மேஷத்தில் அவர் நட்பு நிலை என்ற அமைப்பை பெறுகிறார். கடகத்தில் உச்சம், சிம்மத்தில் அதிநட்பு. இந்த நிலைமைகளில் அவர் சுக்கிரனோடு சேரும்போது கூடுதல் ஒளித்திறனையும் பெறுவார் அப்படின்றதான் உண்மை. ஆயினும் இணைகின்ற அமைப்பு 8 டிகிரிக்குள் இருக்கின்ற நிலையில இந்த பாதிப்பு எந்த லக்னம் என்பதை பொறுத்து, அந்த லக்னத்திற்கு யார் தேவைப்படுகிறார்கள் என்பதை பொறுத்து இங்கே பாதிப்புகளை தரும். இது ஒரு விதமான சுபத்துவ நிலை. இந்த நிலைகளில் 5 நிலைகளுக்கு எதிர்மாறாக இன்னொரு நிலையாக
ஏழாவது நிலையாக என்ன கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா மகரத்தில் குரு சுக்கிரன் இணைவை கொடுத்திருக்கிறேன். மகரத்தில் குரு சுக்கிரன் இணைந்தால் குருவிற்கு அங்கே நீச்ச பங்கம் இல்லை என்றாலும் கூட, நீச்ச பங்கம் என்பது வேறு, நம்முடைய சுபத்துவ தத்துவம் என்பது வேறு. மகரத்தில் குரு சுக்கிரன் இணைவு குருவிற்கு நன்மையை தரும், அதாவது இழந்த வலிமையை அவர் அங்கே பெறுகிறார். இன்னொரு மாபெரும் இயற்கை சுவரான தன்னில் பாதி ஒளியை தரக்கூடிய ஒரு ஒளி கிரகமான சுக்கிரனுடைய தன்மையை பாதி அங்கே பெறுகின்ற ஒரு நிலையில நிச்சயமாக இங்கே குரு சுக்கிர தொடர்புகள் குருவிற்கு ஒரு வலிமையான ஒரு அமைப்பை கொடுக்கும். அது ஒரு மிகப்பெரிய உண்மை. அடுத்த கட்டம் வந்து விடுகிறது. இப்போது அடுத்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா இணைகின்ற சுக்கிரனையும் பார்க்கின்ற சுக்கிரனையும் காட்டியிருக்கிறேன். இணைவு என்பது வேறு, பார்வை என்பது வேறு. குருவும் சுக்கிரனும் இணைகின்ற இடங்கள் என்பது வேறு, பார்க்கின்ற இடங்கள் என்பது வேறு. இணைகின்ற இடங்களை விட பார்க்கின்ற அமைப்பு சுபகிரகங்களுக்கு வலிமைன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா? சரி, இங்கே பாருங்கள். இந்த குருவின் சுபத்துவத்தின் 6வது அமைப்பு இப்போது இங்கே திரையில் தெரிகிறது. குருவின் சுபத்துவத்தில் 6வது அமைப்பு. இந்த 6வது அமைப்புல இதுலேயே மகர கடக சுக்கிரனை காட்டியிருக்கிறேன். மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கின்ற நிலைமையில, மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கின்ற நிலைமையில கடகத்தில் இருக்கின்ற சுக்கிரன் அவரை பார்த்தால் இங்கே நீச்ச பங்கம் இல்லை என்றால் கூட குருவின் வலிமை அதிகரிக்கும். அங்கே குரு இழந்த வலிமையை திரும்ப பெறுவார். அதான் விதி, சுபத்துவ விதி. ஆகவே சுபத்துவத்தில் இருக்கின்ற எந்த கிரகம் பலவீனமாக ஆனாலும் அந்த பலவீனத்தை நேர் செய்யக்கூடிய ஒரு வீட்டோ பவருடன் கூடிய குரு தானே பலவீனமான நிலையில தனக்கு அடுத்த சுபகிரகமான சுக்கிரனின் தொடர்புகளை பெறும் பொழுது அவர் அங்கே நிச்சயமாக மிகப்பெரிய நல்ல பலன்களை அடைகிறார் அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே இந்த அமைப்புகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது காட்டப்பட்டிருக்கின்ற 6வது நிலை அமைப்புகள், குருவின் சுபத்துவ 6வது நிலை அமைப்புகள்ல நிச்சயமாக சுக்கிரனின் பார்வையை பெறுகின்ற குரு வேறு விதமான ஜட காரகத்துவம் என்று இதில் உள்ள அந்த வித்தியாசம் தான் என்ன அப்படின்னு சொன்னா, உயிர்காரகத்துவத்தை கெடுத்து ஜட காரகத்துவத்தை எப்போது கிரகங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதுல உள்ள தன்மைகள் இவைகள். இங்கே சுக்கிரன் நேருக்கு நேராக குருவால் பார்க்கப்படும் பொழுது அல்லது குரு சுக்கிரனால் நேருக்கு நேராக பார்க்கப்படும் போது இருவரின் உயிர்காரகத்தன்மைகள் பாதிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் ஜடக்காரகத்தன்மைகள் பெருகுகின்றன. எதிர்த்தன்மையுள்ள 2 கிரகங்கள். சுக்கிரனின் தாம்பத்திய சுகத்தை குரு கொடுக்க விட மாட்டார். குருவின் புத்திர பாக்கியத்தை அடைவதற்கு சுக்கிரன் தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பார். அந்த தடை அமைப்புகள் குரு சுக்கிரனுடைய உயிர்காரகத்துவ அமைப்புகளை இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக பலவீனமாக இந்த இடத்துல இருக்கும். உயிர்காரக அமைப்புகள் கெடும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அதே நேரத்தில் ஜடகாரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய குருவால் கிடைக்கக்கூடிய பணப்பயன்கள் மற்றும் சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய சொகுசு வாழ்க்கை இங்கே அதிகரித்து தரப்படும் அப்படிங்கிறதாங்க விதி. இதை நீங்க குரு சுக்கிர அமைப்புகளில் லக்னாதிபதி வலிமை இல்லாமல் குரு தசையோ சுக்கிர தசையோ நடக்கின்ற சில ஜாதகங்கள்ல ஒண்டர்ஃபுல்லா 100% இந்த விதி சரியாக இருக்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கே குருவின் ஸ்தானபல வலிமை இழந்த நிலைமையும் நான் காட்டியிருக்கிறேன். குருவின் பகை வீடான மிதுன கன்னியில் குரு பகவான் இருக்கிறார். இந்த 6வது குருவின் சுபத்துவ அமைப்பில் மிதுன கன்னியில் குரு பகவான் இருக்கிறார். அதே நேரத்தில் மகரத்திலும் இருக்கிறார். ஆக இங்கே பகை வீட்டிலும் நீச்ச வீட்டிலும் இருக்கின்ற குருவை சுக்கிரன் தன்னுடைய 7வது பார்வையா, சுக்கிரனுக்கு ஒரு பார்வை தானே, அந்த ஒரு பார்வையும் 100% பார்வை. குருவை போல 3 அமைப்புகளை பார்க்கிறவர் அல்ல. குருவின் பார்வை சிறப்பையும் ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். குருவிற்கு ஏன் இத்தனை பார்வை சிறப்புகள் இருக்கு என்றால், இயற்கை மாபெரும் சுபகிரகமான இந்த குரு பகவான் மட்டுமே ஒரே நேரத்தில் சர ஸ்திர உபய ராசிகள் 3ஐயும் ஒரு சேர பார்க்கக்கூடிய ஒரே கிரகம். அதனாலதான் குருவின் பார்வைக்கு இத்தனை சிறப்புகள். ஆகவே இதையும் நல்லா பொருத்தி பார்த்துக்கலாம். ஜோதிடமே மிகப்பெரிய சூட்சும அமைப்புகளுக்கு உள்ளானது தான். ஆக 5, 7, 9 பார்வைகளால் குரு பகவான் மட்டுமே ஒரே நேரத்தில் உபயம் சரம் ஸ்திரம் ராசிகளை பார்ப்பார். அவருக்கு அந்த பார்வையின் இது உருவத்தில் பெரிய கிரகம்ன்றதுனால சில அமைப்புகள் இருக்கின்றன. சுக்கிரன் சிறிய கிரகம், தான் நேரே பார்க்கின்ற 7ஆம் இடத்தை பார்க்கின்ற கிரகத்தின் அமைப்பில் அவர் 100% பார்வை அமைப்புகளை பெறுவார். சரி, அடுத்து இன்னொன்னையும் தெரிஞ்சுக்கங்க. எந்த இடத்திலும் புதன் தனித்து அவருடன் சேர்ந்திருந்தாலும் ஓரளவிற்கு குருவிற்கு சுபத்துவம்
புதனா அந்த இடத்துல வலிமை இழந்திருந்தால், ஸ்தான பலத்தை இழந்திருந்தால், புதன் உச்சமாக இருக்கிறார், அங்கே குரு நீச்சமாக இருக்கிறார், இருவரும் தனித்து இருக்கிறார்கள், குருவிற்கு அங்கே மேன்மை கிடைக்கும். ஏனென்றால் அங்கே ஸ்தான பலத்தோடு புதன் இருக்கிறார். புதன் அங்கே ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே இருக்கிறது. அதை போலவே குரு பகைத்தன்மையோடு இருக்கும் பொழுது, கண்ணியில் சொல்கிறேன், குரு பகைத்தன்மையோடு இருக்கும்போது அங்கே உச்ச நிலைமையில் புதன் இருக்கிறார். தனிச்சிருக்கணும். தனித்த புதன், சுபருடன் சேர்ந்த புதன் தான் இங்கே சுபத்துவத்தை அறியக்கூடிய ஒரு தன்மை இல்லையா? அந்த அமைப்பின் அடிப்படையில் உச்ச புதனோடு சேர்ந்திருக்கின்ற குருவும் சுபராகவே மாறுவார், கூடுதல் சுபத்தன்மையும் அடைவார். இதையும் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து சுபத்துவத்தின் நிறை அமைப்பாக சற்று விதிவிலக்குகளை அப்படியே இதை பார்த்துருவோம். இப்போது சுபத்துவத்தின் 7வது நிலை கட்டம் வருகிறது. 7வது நிலை கட்டம் இப்போது திரையில் தெரிகின்ற கட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, குரு செத்து போய்கிட்டு இருக்கிறார். 7வது குருவின் சுபத்துவ கட்டம் இப்போது திரையில் விட்டது. குரு இங்கே செத்து போய் கொண்டிருக்கிறார். என்ன? மகரத்தில் நீச்சமாக இருக்கிறார். இது ஒரு 6, 8, 12 கூட போட்டுக்கலாம். நீங்கள் மறைவு ஸ்தானம்னு கூட போட்டுக்கலாம். சுபத்துவத்தில் மறைவு அமைப்புகள் இல்லை என்று நான் சொன்னாலும் கூட எந்த நேரத்தில் கேந்திர கோணங்கள் மறைவு ஸ்தானத்தை நான் பயன்படுத்துகிறேன் என்பதை உறுதியாக உங்களுக்கும் அதை சில நிலைகளை நீங்களும் அதை உணர்ந்துக்குவீங்க. அந்த அமைப்புகளை காட்டக்கூடிய சில தன்மைகள் இப்போது 6, 8, 12 கூட மறைச்சு போட்டுக்கங்க. நான் லக்னங்களை போட்டுக்கிறதுல லக்னத்தை சொல்லாம தான் உங்களுக்கு சில சுபத்துவ உயர்நிலைகளை பற்றி சொல்லுகிறேன். சுபத்துவ பாவத்துவ சில தன்மைகளை பற்றி நான் சொல்லும்போது லக்னத்தை போடாமலேயே சில நிலைகளை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி நான் சொல்லுகிறேன். இங்கே குருவின் சுபத்துவத்தின் 7வது படிநிலை வந்துவிட்டது. குரு மகரத்தில் நீச்சமாக இருக்கிறார். கூடுதலாக 6, 8, 12 கூட பரவாயில்ல, பார்த்துங்க. 8ஆம் இடத்துல மறைஞ்சுக்கிறார். மிதுன லக்னமாக போட்டுக்கோங்க. 8ஆம் இடத்துல மறைந்து விட்டார். அங்கே சனியோடு சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து ஒரு 8 டிகிரிக்குள்ளேயே போட்டுக்கோங்க. 8 டிகிரிக்குள்ளேயே சனியோடு சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து ஒரு பூரணத்துவத்தை, கிட்டத்தட்ட டெட்டு 2 ரவுடி பசங்க குருவை சேர்ந்து முத்துன்னு முத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாவம், வாயில்லா பூச்சி அடி வாங்கி வாங்கி மிதிப்பட்டு கீழே கடத்துக்கிட்டு இருக்கிறார். இதுதான் மகரத்தில் சனியோடு குருவோடு சேர்ந்து இருக்கின்ற நிலைமை. இதை வேறு மாதிரியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். மகரத்தில் குரு ராகு சேர்க்கை, இங்கே 3ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வைன்னு வேண்டாம், 3ஆம் பார்வையாக 10ஆம் பார்வையாக சனி பார்த்து கொண்டிருக்கிறார். சனி பார்க்கிறார், சனி இணைந்திருக்கிறார். எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. குருவின் முழுமையான பாவத்துவம் என்பதை சொல்லுவது தான் இங்கே நோக்கம். குரு ஸ்தான பலத்தை இழந்து ராகுவோடு சேர்ந்து சனியோடு தொடர்பு கொண்டு முழுக்க செத்து போய்விட்டார். ஒரு 8 டிகிரிக்குள்ளே போட்டுக்கோங்க. அதே நேரத்தில் கடகத்தில் அங்கே குருவையும் சுக்கிரனையும் சந்திரனையும் போட்டு காட்டியிருக்கிறேன். ஒரு சுபத்துவத்தின் தன்மைகளை மிக அருமையாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா தான் ப்ரெடிக்ஷன். ஒரு கிரகம் உயிரோடு இருக்கிறதா இல்லையா, அந்த கிரகம் எதை கொடுக்கும், அந்த கிரகம் எதை தர விதிக்கப்பட்டது, அது தர்றதுக்கான தகுதியில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கான இடங்கள் இவை. அங்கே எதிரே குருவின் சுபத்துவ 7வது அமைப்பில் அங்கே எதிரே என்ன வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் சந்திரன் இருக்கிறார்கள். இங்கே சந்திரனை மட்டும் நீங்கள் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டியது பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் புரிஞ்சுக்கலாம். இங்கே ஒன்று கும்பத்தில் போட்டுக்கங்க சூரியனை, அல்லது இதில் போட்டுக்கங்க. அதாவது இந்த நிலை ஒன்று மாசி மாதமாக இருக்க வேண்டும், அல்லது மார்கழி மாதமாக இருக்க வேண்டும். மார்கழி மாதமாக இருந்தால் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவர் சந்திரன் பௌர்ணமியாகி அதற்கடுத்து 2வது நாளாக இருப்பார். திருவாதிரைக்கு அடுத்து புனர்பூசம், பூசம்ல நிற்பார். 90%, 95% ஒளித்திறனுடன் கூடிய சந்திரனாக இங்கே இருப்பார். கும்பமாக இருந்தால் மாசி மகம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம், அடுத்த மகத்தில் பௌர்ணமிக்கு வந்துடுவார். இந்த அமைப்பில் செத்து போய் கொண்டிருக்கின்ற இந்த குருவை தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமை சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் உண்டு. ஒரு தனி சந்திரனுக்கே உண்டு. இங்கே இந்த மகரத்தில் தைப்பூசம்னே வச்சுக்கோங்க. தைப்பூசம் சூரியனையும் இங்கே சேர்த்து போட்டுருங்க. சூரியனோடு சேர்ந்து இந்த 7வது குருவின் மிகப்பெரிய பலவீன அமைப்பில் சூரியனோடு சேர்ந்து அவர் அங்கே அஸ்தமனமும் ஆகியிருக்கிறார். அஸ்தமனம் ஆயிட்டார். சூரியன் சேர்க்கை, சனி சேர்க்கை, ராகு சேர்க்கை, இத்தனை செவ்வாயோடு சேர்க்க வேண்டாம். செவ்வாயோடு குரு சேர்வது குருமங்கல யோகம் என்கின்ற வேறு விதமான அமைப்புகளை கொடுத்துவிடும். ஏனென்றால் இருவருடைய கதிர் தன்மைகளும் மிகப்பெரிய பொருத்தமான ஒரு அமைப்பாக இருப்பதால தான் குருமங்கல யோகம் என்று அது யோகமாக சொல்லிவிடப்பட்டது. அதனால தான் பாவகிரகங்கள் வரிசையில் சில நேரங்களில் சில விதிவிலக்குகளை சொல்லுவேன். அந்த அமைப்பின்படி இங்கே செவ்வாயை சேர்க்க வேண்டாம். சூரியனோடு சேர்கிறார், சூரியனோடு அஸ்தமனம் ஆகியிருக்கிறார், சூரியனை சுபத்துவ அவர்படுத்தி இருக்கிறார், சனியோடு சேர்கிறார், ராகுவோடு சேர்கிறார். இத்தனை அமைப்புகளையும் தீர்க்கக்கூடிய ஒரே நிலை
அங்கே பௌர்ணமி சந்திரனாக தைப்பூச அமைப்பில் இருக்கின்ற பௌர்ணமி சந்திரனாக அவர் இருந்தால் அத்தனையும் தூக்கி போட்டுருவார். எல்லாரையுமே அவர் சுபத்துவப்படுத்தி விட்டு போயிடுவார். சனி வலுவிழக்க மாட்டார், குரு வலுவிழக்க மாட்டார், ராகு வலுவிழக்க மாட்டார், சூரியன் பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருப்பார். அத்தனை நிலைமைகளையும் தலைகீழாக மாற்றப்படும். இதே மிதுன லக்னமாக இருந்தால் கூட பரவாயில்ல, 8ல் மறைந்த தோஷமும் இங்கே இல்லை என்று போய்விடும். கூடுதலாக சுக்கிரன், சரி சப்போஸ் பௌர்ணமி சந்திரன் இல்லை, சுக்கிரன் மட்டுமே இருக்கிறார், ஆயினும் அங்கே பாதி அளவிற்கு சுபத்துவப்படுத்தப்படும். இங்கே குருவின் தன்மையை நீங்கள் இங்கே இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். குரு குழந்தைகளையும் பணத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பார். எப்போவுமே மிக நல்ல ஒரு அருமையான அமைப்பை சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கங்க தயவுசெய்து. பாவத்துவத்தை முதலில் கணக்கிட்டு கொண்டு எத்தகைய பாவத்துவ நிலையில் கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத கணக்கிட்டு கொண்டு நிறைவாக சுபத்துவத்திற்கு வந்துவிட்டு குரு பார்க்கிறாரா, சுக்கிரன் பார்க்கிறாரா, யார் தொடர்பு கொண்டு இருக்கிறாரா அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணும்போது சுபத்துவமாகத்தான் பண்ண வேண்டும். இங்கே சுபத்துவம் இல்லைன்னா முழுக்க இந்த இப்போது இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற 7வது குருவின் சுபத்துவ அமைப்பில் குரு மகர சனி ராகுவோடு சேர்ந்து விட்டார் என்றால் எதிரே அல்லது எவ்வகையிலும் சுக்கிர வளர்வரை சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு இல்லை என்றால் குரு இங்கே முழுக்க இறப்பு என்கின்ற நிலையில் பலவீனமாகிவிட்டார் என்ற அர்த்தம். குருதசை வரவே கூடாது. சுத்தம். குழந்தைகள் இல்லை, பணம் இல்லை, குழந்தைகள் நன்றாக இல்லை, இந்த லக்னத்திற்கான ஆதிபத்தியங்கள் இல்லை, பாவத்துவம். எந்த லக்னத்திற்கு இங்கே இணைவு நடக்கிறதோ அந்த லக்னத்தின் அத்தனை அமைப்புகளும் கெட்டுவிட்டன. ஆனால் ஒரு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரனின் பார்வை தலைகீழாக மாற்றும். மறுபடியும் சொல்கிறேன், சுபத்துவ பாவத்துவ நிலை அமைப்புகளில் தான் பலன்களே ஒளிந்து கொண்டிருக்கின்றன. வெறும் 6, 8, 12 கேந்திரங்களோ திரிகோணங்களோ ஸ்தான பலங்களோ அதிலேயோ இல்லவே இல்லை. எந்த கிரகத்தையும் இப்போது நான் சொன்ன ஒரு பொது விதியை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு குருவின் சுபத்துவ நிலையை பொது வீடியோவாக போடுறேன். எல்லா கிரகத்தையும் சுபத்துவப்படுத்துகின்ற குரு எப்போது தான் சுபத்துவ தொழிலை ஒரு மனிதனுக்கு கொடுப்பார் அப்படின்னா, எந்த நிலையிலும் சுபத்துவ தன்மையோடு ஒத்து வராத போது, குரு யாரையும் பார்க்காத போது, எந்த கிரகமும் குருவின் பார்வையில் இருக்காத போது, குரு 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டார்களே, ஆனால் அந்த இடத்துல குருவின் சொல்லிக் கொடுக்கும் வங்கித்துறை, மஞ்சள் நிற தொழில், குருவின் தொழில், வட்டி கடை, அந்த கடை, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நகை தொழில், இது போன்ற அமைப்புகளில் கொடுப்பார். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் குருவின் தொழில்களை எப்படி கணிப்பது அப்படிங்கிறத ஒரு புது வீடியோவாக போடுறோம். அதை கொஞ்சம் விளக்கமாக விரிவாக உதாரண ஜாதகத்தோடு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. ஆக இங்கே கடை அமைப்புகளில் அத்தனை குருவின் சுபத்துவத்தையும் புரிந்து கொண்டீர்கள். குரு எப்போது எல்லா இடத்துலையும் ஒரு கேள்விகள் வருது, என்ன அதை வீடியோவாக போடணும்னு நினைக்கிறேன், எனக்கு நேரமே இல்லை. ஆக அந்த அமைப்புகளில் எல்லா நிலைகளிலும் எப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கும்னா, எல்லாரையும் குருவின் சுக்கிர தொடர்புகளால் சுபத்துவ தன்மையோடு அந்த தொழிலை சொல்கிறீங்க, அது ஓரளவு கரெக்டாக இருக்குன்றாங்க. 100% சரியாக இருக்கும். யாரோ ஒருத்தர் கூட சொன்னார், பாதி ஜாதகங்களில் நிறைய ஜாதகங்களில் பொருந்தது, சில ஜாதகங்களில் பொருந்தலை. நாங்கள் சில ஜாதகங்களில் பொருந்துறது உங்களுக்கு தெரியல. நான் சொல்லுகின்ற இந்த விதி வேத ஜோதிடத்தின் அடிப்படையவே அசைத்து பார்க்கின்ற ஒரு விதியாக இருக்கும். ஒரு மனிதனின் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அவனுக்கு இருக்கும். ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் பார்த்து விட்டு நான் எழுதியிருக்கின்ற விதி, நூலாகவும் இதை வரத்தான் போகுது. நிச்சயமாக இந்த விதி அடுத்த ஜென்ரேஷனில் நான் சொல்லுகின்ற அமைப்பில் தான் ஜோதிடம் பார்க்கப்படும். சரி, அப்படின்னா குருவே எப்போ அமைவார் அப்படின்றதுக்கானது ஒரு இது கேட்டிருந்தாரு. அப்புறம் தான் எனக்கு என்ன பொட்டில் தட்டுச்சு, இதை பற்றி நம்ம என்ன சொல்லவே இல்லையே, பேசவே இல்லையே, பேச ஆரம்பிக்கலையே அப்படின்ற மாதிரி நினச்சேன். அந்த அமைப்புகளின் அடிப்படையில் அப்படி பார்க்க வேண்டுமெனில் குரு எப்போது 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்கிறாரோ அப்போது அவர் வேறு யாரையும் சுபத்துவப்படுத்தாத ஒரு நிலையில் குருவின் தொழில்களான சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை, மஞ்சள் நிறமுள்ள தொழில்கள், அல்லது குருவின் காரகத்துவ தொழில்கள், குருவின் அமைப்புகளில் உள்ள தொழில்கள், பொதுவானதவை சொல்லிக் கொடுத்தல் வங்கித்துறை தான். அதில் அவர் குருவின் சுபத்துவ தன்மைக்கேற்ப குருவின் தொழில்களை அமைத்து தருவார். இதை ஒரு தனி வீடியோவாக போடுறேன், இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். இப்போது இதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த வீடியோக்குள்ள குருவின் பாவத்துவ தன்மையை பார்ப்போம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.